ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம. உலக தமிழ் சொந்தங்கள், சித்த மருத்துவ ஆர்வலர்கள், எனது அன்புக்குரிய வாடிக்கையாளர்கள், சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்று நம்ம பார்க்கறது சஞ்சீவி அரக்கு, கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய சஞ்சீவி அரக்கு. இந்த சஞ்சீவி அரக்கு பாகம் சிகிச்சா ரத்ன தீபம் அப்படிங்கிற கனுசாமி பிள்ளை அவர் எழுதிய நூலில் இருக்குது. இந்த பாகம் செய்முறை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 10 நாள் ஆகும். பொருட்கள் எல்லாம் முன்ன சேகரிச்சுக்கணும். அதன் பிறகு காய்ச்சிய மழைநீர் அல்லது ஊற்று தண்ணி, மலையிலேருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணி, இயற்கையாக வரக்கூடிய அந்த தண்ணி சேகரிச்சுக்கணும். அதன் பிறகு தான் இந்த ப்ராசஸ்க்கு நம்ம வரணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். திப்பிலி 10 தோலா, சுக்கு 10 தோலா, மிளகு 10 தோலா, மஞ்சள் கடுக்காய் தோல் 12 தோலா, நெல்லி வற்றல் 8 தோலா, தாண்டிக்காய் 4 தோலா, ஓமம் 4 தோலா, வாய்விலங்கம் 4 தோலா, சித்திரமூல வேர்பட்டை 5 தோலா, கோரைக்கிழங்கு 4 தோலா, பனங்கற்பட்டி அதாவது பனங்கற்கண்டு அது 3 சேர் அப்படின்னு தான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. இது எடை அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தது. இதுக்கு பிறகு அயன் 10 தோலா. அது சுத்தி செய்த அயம், அதாவது இரும்புத்தூள் சுத்தி செஞ்சது. இது ஊறலில் போட்ட முதல் நாள் ஒரு 8 நாள் நல்லா செல்லை டேப்பு சுற்றி புளிக்க வைக்கணும். 8 நாள் புளிச்சா போதும். அதை புளிச்சதை எடுத்து வடிகட்டணும். ஒரு 2 பாத்திரம் தேவைப்படும். ஏன்னா 40 லிட்ரு, ஒரு 2 பவுனியாக தேவைப்படும். பெரிய பவுனியாக இருந்தால் ஒரு பவுனி போதும். இதை வடிகட்டி எடுத்து நம்ம வாழை பானை வச்சும் செய்யலாம். ஆனால் பானையில் என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லாம் பானையே கொஞ்சம் இழுத்துரும். நமக்கு 4ல் 3 பங்கு அல்லது 2 பங்கு தான் கிடைக்கும். இது எஸ்எஸ் ஸ்டீல் வாழை அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸாக பண்ணும்போது பானைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு மருந்து வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பானை 40 லிட்ரு பிடிக்கிற அளவுக்கு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இந்த எஸ்எஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கிற அமைப்பு நம்மகிட்ட இருந்தால் இறக்கலாம். இல்லைன்னா பானை தான். இப்போ இது கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டுருக்கு. இதை எடுத்து நம்ம பெரிய ஒரு பிளாஸ்டிக், அதாவது நல்ல உயர்தரமான ஒரு பிளாஸ்டிக், அந்த மாதிரி ஒரு டப்பா அல்லது ஒரு கேன், அதில் நம்ம ஒட்டு மொத்தமாக சேகரித்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கும் போது கண்ணாடியில் தான் நம்ம பிடிக்கணுங்கிறதுனால கண்ணாடி பாட்டில் வச்சு பிடிச்சிட்ருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 லிட்டரும் கண்ணாடி பாட்டிலில் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ஒரு நல்ல தரமான பிளாஸ்டிக் அதில் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம்.
இது ரொம்ப நாளும் நம்ம வச்சிருக்க முடியாது. ஏன்னா, உடனே இத பார்த்தோன்னா நம்ம மருத்துவர்கள், ஆ வைத்தியருங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி, ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கிறாங்க. அதனால நம்மட்ட எதுவும் ரொம்ப நாள் இருக்காது. வாய்ப்பில்ல. அதனால வாங்குறவங்க வந்து கண்ணாடியில அவங்க வச்சு பேஷண்ட்டுக்கு குடுத்துக்கலாம். இப்ப இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். மஞ்சக்காமாலை கல்லீரல அ தாக்கக்கூடிய நோய்கள்ல மஞ்சக்காமாலை ஒரு முக்கியமான அ பிரச்சனை. இந்த மஞ்சக்காமாலைய வந்து இது சரி செய்யும். கல்லீரல தேற்றும். கல்லீரல தேற்றி மஞ்சக்காமாலைய குணமாக்கும். குண்ம கட்டிகள், அதாவது குண்ம கட்டி, உடம்புல இந்த சாக்லேட் கட்டி, கொழுப்பு கட்டின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி கட்டிகள் எங்க இருந்தாலும் அத கரைக்கிறதுக்கு இது சிறப்பா உதவும். மகோதரம், பெருவயிறு, நீரு வயித்துல தங்குறது, தங்கி வயிறு உப்புசமாகி பெருவயிறா இருக்கக்கூடியத சரி பண்ணும். மூலத்துக்கு வந்து துணை மருந்தா குடுக்கலாம். மூலம் வந்து வர்றதே இந்த மலக்குடல் வீக்கமாகி, அதனால நெறைய அலர்ஜி ஏற்பட்டு தான் மூலம் வரும். அந்த மூலத்த வந்து இது சரி பண்ணும். மூலத்துக்கு குடுக்கும்போது, அந்த மூல மருந்தோட சேர்த்து இதையும் தரலாம். நல்லா கேட்கும். வெண்குஷ்டம், வெண்புள்ளி அந்த அந்த பிரச்சனைக்கும் இந்த மருந்துகள ஒரு துணை மருந்தா குடுக்கலாம். அது இல்லாம ஈழை, இருமல், இளைப்பு, சொறி சிரங்கு, மார்பு நோய்கள், மார்பு சார்ந்த நோய்களுக்கு கொடுக்கலாம். கேட்கும். அது இல்லாம மண்ணீரல வந்து வலுப்பெற செய்யும். மண்ணீரலுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும். மண்ணீரல பலப்படுத்தும். ரத்தத்த விருத்தி அடைய செய்யும். ரத்த விருத்தி, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இத எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பா கேட்கும். இப்ப நம்ம இதில வந்து நடுவுல இருக்கிறது, இந்த கண்ணாடியில இருக்கிறது தான் அயன். அயனும் வந்து ரொம்ப சுத்திப்படுத்தி, அதிக அளவுல சுத்திப்படுத்தி, அதன் பிறகு வந்து நம்ம இதில சேர்த்திருக்கோம். அது இல்லாம வந்து அயன் வந்து நேரடியா நமக்கு வரப்போறதில்ல. இந்த சரக்குகளோட இடிச்சு, ஊறல்ல 8 நாள் போட்டு, அத வடிகட்டி, அதுக்கப்புறம் அத தீநீரா தான் நம்ம இறக்குறோம். அதனால இந்த அ அயன் வந்து நமக்கு வந்து ஒரு சத்தா மாறிக்குமே தவிர, அயன் நேச்சுரலா நம்ம எடுக்க போறதில்ல. அதனால இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு பயப்பட தேவையில்ல. வைத்தியர்களோ அல்லது நோயாளிகளோ பயப்பட தேவையில்ல. இப்ப நம்ம அயச்சந்தரம் எடுக்கும்போது, அ நேச்சுரலா அப்படியே எடுக்கிறோம். ஆனா இதில அப்படி இல்ல. அதெல்லாம் வந்து கரைஞ்சு, அந்த பொருளோட ஒண்ணா ஆகி, ஒரு ஆவி நீராகி தான் நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம பயம் இல்லாம எடுத்துக்கலாம். அதேபோல வந்து இதோடைய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, தேகம் ரொம்ப ஒல்லியா இளைச்சி இருக்கவங்க 10லேருந்து 20 மில்லி எடுத்துக்கலாம். நல்லா புஷ்டியா இருக்கவங்க 15 எம்எல்லேருந்து 30 எம்எல் வரையிலும் இத சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுத்துட்டு வரலாம். இது வயிற்றில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிறப்பான ஒரு சஞ்சீவி அரக்கு, ஒரு அமுது. அதாவது கல்லீரல் அமுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பு வாய்ந்தது. இதுவரை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. நமச்சிவாயம்.